முதல்வர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22 முதல் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை தொடங்க தாவேகா திட்டமிட்டு வருகிறது. இதற்காக நிதியமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் முதல்வர் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டில் தற்போது நிதி பிரச்சினை இருப்பதால் முதலில் ரூ.1500 கொடுத்துவிட்டு படிப்படியாக ரூ.2000 அதன் பின் ரூ.2500 கொடுக்கலாமா என்றும் ஆலோசனைகள் நடக்கின்றன. அதாவது தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தங்களின் தேர்தல் வாக்குறுதியான ரூ.2500 மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை தொடங்குவதற்கான ஆரம்ப கட்ட பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளது. ஜூன் 22ஆம் தேதி முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த புதிய மறுசீரமைக்கப்பட்ட திட்டத்தை தொடங்க தாவேகா திட்டமிட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முழுமையாக மறுசீரமைத்து அதற்கு மதிப்புமிகு மகளிர் திட்டம் என புதிய பெயரிட தாவேகா முடிவு செய்துள்ளது. புதிய அரசு அமைந்தவுடன் இத்திட்டம் நிறுத்தப்படும் என்றும் பரவிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போதைய 1.31 கோடி பெண்களுக்கு மே மாதத்திற்கான தொகையாக ரூ.1000 வரவு வைக்கப்பட்டது. தாவேகா தனது தேர்தல் அறிக்கையில் 60 வயதிற்குட்பட்ட தகுதியுள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூ.2500 வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. தற்போது தமிழ்நாட்டில் 1.31 கோடி பெண்கள் மாதம் ரூ.1000 பெற்று வருகின்றனர். இதற்கு ஆண்டுக்கு ரூ.15,600 கோடி செலவாகிறது. இதனை அப்படியே 2,500 உயர்த்தினால் அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 39,000 கோடி நிதி தேவைப்படும். தமிழக அரசின் தற்போதைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு நிதியமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் தீவிர ஆலோசனை நடத்தியுள்ளார். அதன்படி முதல் கட்டமாக ஜூன் 22 முதல் இத்தொகையை ரூ.1500 அல்லது 2,000 உயர்த்திவிட்டு பின்னர் படிப்படியாக ரூ.2500 உயர்த்தலாமா என்றும் அரசு தரப்பில் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. தாவேகா தேர்தல் அறிக்கையின்படி 60 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு மட்டுமே இந்த உரிமைத் தொகை முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். தற்போதைய பயனாளிகளில் சுமார் 15% பெண்கள் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களாக உள்ளனர். இவர்களை இத்திட்டத்திலிருந்து நீக்கிவிட்டு முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து ரூ.1500 ஓய்வூதியம் வழங்கவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் நிதி நிலைமை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து ஜூன் மாத தொடக்கத்தில் கூட்டப்படவுள்ள தமிழக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த ரூ.2500 மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மற்றும் அதன் புதிய தகுதி விதிமுறைகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிடுவார் என தெரிகிறது.